கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கட்டளை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளில் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆகாப் ராஜா எலியாவை பார்த்து உலகத்தை கலக்கிட்டவன் நீ அல்லவா என்று சொல்லுகிறான். ஆனால் எலியா தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ அல்லவா கர்த்தருடைய கட்டளை தள்ளிவிட்டு பாகாலை நீ பின்பற்றி போன. ஆகாப் ராஜா இஸ்ரவேல் ஜனங்கத்தில் ஒரு கோத்திரத்தில் ஒருவன், ஆனால் தேவனுடைய பிள்ளை. ஆனால் இவன் என்ன பண்ணுகிறான்? கர்த்தருடைய கட்டளை தள்ளி பாகாலுடைய கட்டளை ஏற்றுக்கொள்கிறான். அதுக்கு காரணம் என்ன? அவனுக்கு வந்த மனைவி ஏஸ்பேல், அவ பிள்ளிச்சூனியம் செய்கிறவா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை பாருங்க, இவன் ஒரு ராஜா, இவன் ஒருவேளை தன் கோத்திரத்தில் கல்யாணத்தை முடிச்சிருக்கலாம். அவன் பாகால சேவிக்கிற ஏஸ்பேல் நாவி இன்னைக்கு நிறைய கிரியை செய்யுது. தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனிங்க பிரதமராக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், மந்திரியாக இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், மேயர் நகராட்சி யாராக இருக்கலாம். தேவ பிள்ளை கட்டளை, தேவனுடைய கட்டளை மீறக்கூடாது. இன்னைக்கு பாராளுமன்றத்தில் தேவ பிள்ளைகளே, தேவனால் எழுதப்பட்ட அந்த கட்டளை தான் இங்கிலாந்துக்காரங்க பிரிட்டிஷ்காரங்க ஏற்படுத்திட்டு போனாங்க. இன்னைக்கு அந்த சட்டத்தை, அந்த கட்டளை மீறுது, வேற ஒரு சட்டத்தை கொண்டு வருது. தேவ பிள்ளைகள் தேசம் நாசமா போறதுக்கு, அழிந்து போறதுக்கு, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம அவங்களா ஒரு கட்டளையை போட்டுக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த ஆகாப் ராஜாவுடைய நிலைமை தான் உனக்கு ஆகும், உங்களுக்கு ஆகும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க எம்பியா இருக்கலாம், எம்எல்ஏ யாரா இருக்கலாம், யாராயிரு தேவ பிள்ளைங்க. ஆனா கட்டளையை மீறி ஆண்டவர் கடவுள்னு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தது போல ஒவ்வொரு தேசத்துக்கும் கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளை சட்டத்தை மதத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சம் ஜாதிக்கு ஏற்ற மாதிரி, உனக்கு ஏற்ற மாதிரி அந்த கட்டளை மீறி நடந்து பிசாசு பாகாலுடைய பேச்சை கேட்டு பிள்ளிசுனியக்காரன் செய்யறதை கேட்டு இந்த கட்டளை மீறினதுனால ஆகாப் ராஜா குடும்பம் அப்படி அழிந்ததோ அதே போல சாப்பிட்டுவான், குடும்பம் சாப்பிட்டு எல்லாம் நாசமாயிருக்கும், அழிந்து போ. தேவ பிள்ளைங்க, கட்டளை மீறாத யாரா இருந்தாலும் சரி, உனக்கு என்ன கட்டப்படுது, கவர்மெண்ட்ல என்ன சட்டத்தை கட்டளை கொடுக்கப்படுது, அந்த கட்டளைக்கு கீழ்ப்படி, உனக்கு ஏற்றபடி அந்த கட்டளை மாற்றாத. தேவன் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆகாப் ராஜா கொடுத்த கட்டளை மீறி விட்டான். காரணம் என்ன? அவனுக்கு வந்த ஒரு துணை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். தேவ பிள்ளைகளே, அந்நிய பாகால கும்பிடுறவரை, அந்நிய தெய்வத்தை கும்பிடுறவர்களை என்ன பண்ணிக்கிட்டு மேரேஜ் பண்ணிட்டு அப்புறம் அவ சொல்றதுக்குலாம் அம்மா தாயே, இந்த ஆகாப் ராஜா அப்படிதான். என்ன ஏசுபல் சொல்ற, அம்மா தாயே, அப்புறம் என்ன நீனும் போனா உன் குடும்பம் சத்தியம் நாசமா போகிட்டு. தேவ பிள்ளைகள் மனம் திரும்பு. தேவ பிள்ளைகளை, நீ யாரா இருந்தாலும் இந்த கர்த்தருடைய கட்டளை மாறக்கூடாது. தேவன் கொடுத்த கட்டளையை நீ மீறக்கூடாது. இந்த மீறினதால ஒரு நாடு சீரழிஞ்சு போச்சு. ஆகாப் ராஜா குடும்பம் கட்டமனா போச்சு. அவன் என்ன பண்ணா? பாகால பின்பற்றதுனால 40 கொலை பண்ணுனா, மனைவி பேச்சை கேட்டுட்டு அநேகரை கொலை பண்ணுனா. அங்கே என்ன நடந்தது? தேவ பிள்ளைகளே, அவனுடைய ரத்தத்தை நாய் கக்கிட்டு விதத்தில் பார்க்குறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், உனக்கு அதிகாரம் இருக்கு. கலெக்டருங்கிற அதிகாரம், போலீஸுங்கிற அதிகாரம், தாசில்தார்கிற அதிகாரம், முதலமைச்சருக்கு அதிகாரம், எம்எல்ஏங்கிற அதிகாரம், எம்பிங்கிற அதிகாரம், பிரதமருக்கு அதிகாரம், மத்திய மந்திரிங்கிற அதிகாரம், உள்துறை அமைச்சருங்கிற அதிகாரம். இல்லை, இந்த அதிகாரத்தை வச்சு எல்லாம் பண்ணுறது நினைக்காத. இன்னைக்கு நைட் ஒன்று கதை சொல்லி பிடிச்சு போகும். தேவ பிள்ளைகளே, நீ மனம் திரும்பு. கர்த்தருடைய கட்டளை மீறி நடந்தா ஆகாப் குடும்பத்துக்கு நடந்தது போல உனக்கு நடக்கும். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கட்டளை மாற்றாத, கர்த்தருடைய கட்டளை மீறி நடக்காத. நீ யாராக இருக்கலாம் தேவ பிள்ளைகளே. அப்படி இன்னைக்கு நீ ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுத்தாலும் நீனும் உன் குடும்பமும் அழைக்கப்படுவீர்கள். நீ ஒரு சொல்லலாம், இயேசு இறக்கம் உள்ளது. இயேசுட்ட வந்தாதான் இறக்குவார். நீ வரலட்டா இயேசு கைவிட்டுருவாரு. உங்களை யாரு இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லிடுவார். நீ மனம் திரும்பமா, நல்ல ஆண்டவரே சோதரன் அப்பா, நான் அதிகாரியா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், முதலமைச்சர் இருக்கலாம், பிரதமரா இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம். ஆண்டவரே, ஆகாப் ராஜா போல உங்களுடைய கட்டளை நான் மீறக்கூடாது. ஆண்டவரே, இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அப்பா, என் மனைவி பேச்சை கேட்டு, பிள்ளிசூரை கேட்டு, பாகால பின்பற்றவர்களை கேட்டு, உலகத்துக்காரர்களை பின்பற்றல நான் பின்பற்றது போல பின்பற்றக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த கட்டளை மீறக்கூடாது. ஒரு விஷயம், ஒருவேளை நான் மீறிருந்தா எனக்கு மன்னிங்க என்று ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும் பொழுதே ஆண்டவர் உனக்கு மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே, இப்படி செய்யறதுக்காக சோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருமே நம்முடைய வல்லமை கடந்தவர் நல்ல God bless you.
கட்டளைக்கு கீழ்ப்படிங்க. அந்த அதிகாரம் எந்த அதிகாரியாக இருக்கலாம் தேவப்பிள்ளைங்கள, தேவனுடைய கட்டளைக்கு நீங்கள் விரதம் மீறி நடக்காதீங்க. கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை